கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதல்கள். மறுபடியும் நாம் சந்திக்கிற பெருமகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் நம்மோடு இருக்கிறார். இம்மானுவேல். கன்னிமரியாள் இயேசு என்று பெயரிட்டாள். கன்னிகை சபையாகிய நாம் நமக்குள் தேவன் இருக்கிறார் என்பதை நிரூபித்து அவருக்கு இம்மானுவேல் என்கிற பெயரை எடுக்கிறோம். இயேசு என்று பெயரிடுவாயாக என்று எழுதப்பட்டிருந்தது. இயேசு என்று பெயர் இட்டதாகவும் எழுதப்பட்டிருந்தது. இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக என்று எழுதப்பட்டிருந்தது. ஆனால் பெயர் இட்டதாக எழுதப்படவில்லை. இந்த நாளிலே கன்னிகை சபையாகிய நாம் தான் அவரை இம்மானுவேல் என்று நமக்குள் இருப்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளின் செய்திக்காக ஒரு விஷயம் நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிறீர்கள் அன்பின் பரலோக பிதாவே, உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசுவே, நீர் எங்கள் மத்தியில் இருக்கிறீர். இம்மானுவேல் என்கிற பெயரிலே நீர் எங்களோடு இருக்கிறீர். தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற அர்த்தத்தின்படி நீர் எங்களுக்குள் இருப்பதை நாங்கள் நிரூபிக்கிற பாத்திரங்களாக, அப்படி நீங்களே அந்த நிரூபம் என்று பவுல் சொன்னது போல நாங்கள் நிரூபிக்கிற பாத்திரங்களாக ஜீவிக்கணும். கர்த்தர் உதவி செய்யுங்க. எங்களுக்கு வேண்டிய ஆத்ம ஆகாரங்கள் கடந்து வர கர்த்தர் அனுகிரகம் செய்யுங்க. பேச வேண்டிய அடிமுடைய வார்த்தையும் வாய் கேட்கிற செவிகளின் இருதயங்களையும் அடிமுடைய இருதயத்தை கர்த்தர் விருத்த செவியாக ஜீவிக்கிறோம்ப்பா. எலிஷா தீர்க்கதரிசியின் ஜெபத்தை கேட்டு வேலைக்காரனுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்த தேவன் எங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று பவுல் வேண்டிக் கொண்டது போல ஒரு தொலைநோக்கு பார்வையை தாரும். வார்த்தையால் அபிஷேகம் தகப்பனே, தகாத விதமாய் புரிந்து கொள்ளாதபடிக்கும், தகாத விதமாய் துஷ்பிரயோகம் செய்யாதபடிக்கும் இருதயங்களை கர்த்தர் திறந்தருளும். பரிசுத்த ஆவியான ஒரு வியாக்கியானம் செய்யும். உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஒரு பாடல் பாட விரும்புகிறேன். ஞானம் சொல்கிறது, அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான் என்று. ஸோ அதிகாலை மிக முக்கியமான காரியம். காலை நேரம் இன்ப ஜெப தியானமே, கருணை பொற்பாதம் காத்திருப்பேன். அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார். அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார். காலை நேரம் இன்ப ஜெப தியானமே, எஜமானின் இயேசுவின் முகம் தேடுவேன். என் கண் கர்த்தாவின் கரம் நோக்குமே. எஜமான் என் இயேசுவின் முகம் தேடுவேன். என் கண் கர்த்தாவின் கரம் நோக்குமே. எனக்கு ஒத்தாசை அவரால் கிடைக்கும். என்னை அழைத்தார் அவர் சேவைக்கு. எனக்கு ஒத்தாசை அவரால் கிடைக்கும். என்னை அழைத்தார் அவர் சேவைக்கு. காலை நேரம் இன்ப ஜெப தியானமே, பலர் தீமை நிந்தை மொழிகள் உன்மேல் பொய்யாய் சொன்னாலும் கழிகூறுவாய். பலர் தீமை நிந்தை மொழிகள் உன்மேல் பொய்யாய் சொன்னாலும் கழிகூறுவாய். இதுவே உன் பாக்கியம் என இயேசு சொன்னார். அந்த மெய்வாக்கு நிறைவேறுதே. இதுவே உன் பாக்கியம் என இயேசு சொன்னார். அந்த மெய்வாக்கு நிறைவேறுதே. காலை நேரம் இன்ப ஜெப தியானமே, சிலுவை சுமந்தே அனுதினமே
சோராது என் பின் வா என்றாரே. சிலுவை சுமந்தே அனுதினமே சோராது என் பின் வா என்றாரே. அவரோடு பாடு சகித்தாழுவேனே. ஆண்டாண்டு காலம் ஜெயமாகவே. அவரோடு பாடு சகித்தாழுவேனே. ஆண்டாண்டு காலம் ஜெயமாகவே. காலை நேரம் இன்ப ஜெப தியானமே. பறந்து புறா போல் சிறகடித்தே பாடி சென்றோர் நாள் இளைப்பாறுவேன். பறந்து புறா போல் சிறகடித்தே பாடி சென்றோர் நாள் இளைப்பாறுவேன். பரலோக வாசல் பரமசியோனே பூரித்து என்னை வரவேற்குமே. பரலோக வாசல் பரமசியோனே பூரித்து என்னை வரவேற்குமே. காலை நேரம் இன்ப ஜெப தியானமே. கருணை பொற்பாதம் காத்திருப்பேன். அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார். காலை நேரமின் ஜெப தியானமே. செய்திக்காக ஒரு வேத பகுதியை நான் வாசிக்கிறேன். ஆமோஸின் குமாரனாகிய ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீ போய் எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். இதோ உன் நாட்களோட 15 வருஷம் கூட்டுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எசேக்கியா ராஜாவை குறித்து தீர்க்கதரிசி ஏசாயா மூலமாக கர்த்தர் வெளிப்படுத்தின வார்த்தை. எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டிருந்தான். அப்பொழுது தீர்க்கதரிசி ஏசாயா மூலமாக கர்த்தர் அவனுடைய காரியத்தை குறித்து அவனுக்கு வெளிப்படுத்தி கொடுத்தார். அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். அப்பொழுது ஆமோஸின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான். அப்பொழுது ஏசாயாவுக்கு உண்டான கர்த்தருடைய வார்த்தையாவது, நீ போய் எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். இதோ உன் நாட்களோட 15 வருஷம் கூட்டுவேன். நான் உன்னையும் இந்த நகரத்தையும் அசீரியா ராஜாவின் கைக்கு தப்புவித்து இந்த நகரத்துக்கு ஆதரவாயிருப்பேன் என்றார். பிரியமானவர்களே, இந்த பகுதியிலிருந்து கர்த்தர் எசேக்கியா ராஜாவுக்கு நடக்கப் போகிறதை முன்னறிவித்தார். உடனே எசேக்கியா ராஜா கர்த்தரை நோக்கி அழுதான். தன் உத்தமத்தை வெளிப்படுத்தி அழுதான். உடனே கர்த்தர், கண்ணீரை காண்கிற தேவன், அவனுக்கு மறுபடியுமாக ஏசாயா மூலமாக மாற்றத்தை வெளிப்படுத்தி கொடுத்தார். மனுஷனுடைய ஆயுசு 70 வருஷம், பலத்தின் மிகுதியினால் 80 வருஷம், மிஞ்சினது சஞ்சலமும் வேதனையும் இருக்கும் என்ற செய்தியை நான்
சபையில் எடுத்துக்கொண்டிருந்த பொழுது எங்கள் அம்மா மிகவும் வேதனைப்பட்டார்கள். நீ எனக்கு 70 வயசு 80 வயசுன்னு சொல்லிட்டியே அப்படின்னு. உடனே நான் சொன்னேன், எசேக்கியா ராஜாவுக்கு 15 வருஷம் கர்த்தர் கூட்டி கொடுத்தாரு, அதை பற்றியும் பிரசங்கம் பண்ணேன்னு அதையும் தியானிக்கலை அப்படின்னு கேட்டேன் எங்கள் அம்மாட்ட. ஆக இந்த நாட்களிலே கர்த்தர் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கிறார், கண்ணீரை காண்கிறார், நமக்கு நியமித்திருந்த முடிவை மாற்றுகிறார். இந்த பகுதியிலிருந்து நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவெனில், வார்னிங் பிஃபோர் ஜட்ஜ்மெண்ட். நியாய தீர்ப்புக்கு முன்பதாக கர்த்தர் எச்சரிப்பை கொடுக்கிறார் என்கிற தலைப்பிலே நான் பேச நினைக்கிறேன். எந்த ஒரு நியாய தீர்ப்பும் எச்சரிப்பு இல்லாமல் வருவதில்லை. ஒரு மனிதனுக்கோ ஒரு தேசத்துக்கோ கர்த்தர் நியாய தீர்ப்பை கொண்டு வருவதற்கு முன்பதாக எச்சரிப்பை அனுப்புகிறார். எச்சரிப்பை அனுப்பாம நியாய தீர்ப்பை கொண்டு வந்தால் அது நீதியான காரியம் அல்ல. ஆகையினாலே தேவன் முதலாவது எச்சரிப்பை கொடுக்கிறார். பாருங்கள், ஆதியாகமத்திலே நோவா காலத்திலே ஜனங்களுடைய பாவத்தின் நிமித்தமாக ஜனத்தை அழிப்பதற்காக தேவன் என்ன செய்தார்? முடிவு செய்தார். ஆனாலும் உடனே திடுதிப்பென்று அழித்து விடவில்லை. நோவா நாட்களிலே நீதிமானா எண்ணப்பட்டபடியினாலே நோவாவிடம் காரியத்தை வெளிப்படுத்துகிறார். நான் இந்த ஜனத்தை ஜலப்பிரவாகத்தினால், அது வரைக்கும் மழையே பார்க்காத அந்த நாட்களிலே மழை பெய்ய வைத்து ஜலப்பிரவாகத்தினால் அழிப்பேன் என்று நோவாவுக்கு எச்சரிப்பை கட்டளையை கொடுத்தார். நீ ஒரு பேழையை செய்து அதிலே மிருகங்களிலும் சரி மனிதர்களிலும் சரி அழைப்பு கொடுத்து வருகிறவர்களை அதில் சேர்த்துக்கொள் என்று சொல்லி அங்கே ஒரு கட்டளை கொடுத்தார். கர்த்தருடைய கட்டளையை நோவா எச்சரிப்பாய் எடுத்துக்கொண்டு பேழையை செய்தான். கிட்டத்தட்ட 120 வருஷம் பிரசங்கம் பண்ணினான். எல்லாரும் அலட்சியப்படுத்தினார்கள். ஒரு தீர்க்கதரிசி சொன்ன காரியம் நிறைவேறினால் அது நான் அனுப்பின தீர்க்கதரிசி, நிறைவேறாமல் போனால் அது நான் அனுப்பினது அல்ல, அவன் தன் சொந்தமாய் பேசினான், சுயமாய் பேசினான் என்று வேதத்தில் பார்க்கிறோம். ஆகையினாலே தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது அது உடனே சம்பவிப்பதில்லை. அதற்கென்ற ஒரு காலம் இருக்கும். அந்த காலம் வரைக்கும் அந்த தீர்க்கதரிசி எல்லாராலும் பரிகசிக்கப்படுவான், அற்பமாக எண்ணப்படுவான். நிறைவேறினால் விசுவாசிப்பார்கள். நிறைவேறும் வரைக்கும், நிறைவேறாத பட்சத்திலே நிறைவேறுகிற வரைக்கும் அந்த தீர்க்கதரிசிக்கு அங்கு மதிப்பு இருக்காது. அப்படி போல எல்லாரும் இந்த நோவாவினுடைய காரியத்தை பரிகசித்தார்கள். யாருமே அதற்கு ஏற்றுக்கொள்ளவில்லை, அலட்சியம் பண்ணினார்கள். ஏனெனில் ஜனங்கள் மழையை பார்த்ததே இல்லை, மழை வரப்போகிறது என்று சொல்லுகிறானே பைத்தியக்காரன் என்று சொல்லி தான் அவனை பார்த்தார்கள். அது வரைக்கும் பனி பெய்து புல்லை நனைத்திருக்கும், அவ்வளவுதான். மற்றபடி மழை என்கிற ஒரு காரியம் இல்லை. தேவன் ஜலத்தை 2ஆக பிரித்து அதை பூமியிலே குவியலாக ஜலத்தை வைத்து பிரித்த பகுதியை ஆகாய விரிவிலே கொண்டு வைத்தார். ஆக அவர் கட்டளையிட்ட உடனே வானத்திலிருந்து மதகுகள் திறந்தது, பூமியிலிருந்து ஊற்றுக்கண்கள் வெடித்தது. 2 பகுதியிலிருந்து தண்ணீர் வெளிப்பட்டது. அது ஜலப்பிரவாகமாக எல்லாரையும் அழிக்கப்பட்டது. நோவா தன்னுடைய 3 ஆண்மக்கள், மனைவி, நோவா தன் மனைவி, 3 ஆண்மக்கள், அவருடைய மனைவி 3 பேராக மொத்தம் 8 பேர் மாத்திரம் அந்த பேழையில் காக்கப்பட்டார்கள். மற்றபடி மிருக ஜீவன்கள் எல்லாம் காக்கப்பட்டது. நான் நினைக்கிறேன் மீன் அதில் இருந்திருக்காது. ஏன்னா ஜலத்தில் தான் மீன் இருந்திருக்கும் இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆக 40 நாள் மழை பெய்து 15 மலைகளுக்கு மேலாக 15 முழ உயரத்துக்கு தண்ணீர் கட்டினது. அவன் செய்த அந்த நோவா கப்பல் படியே அந்த ரேஷியோவில் தான் இன்றைக்கு கப்பல் செய்கிறார்கள். 300 முழ நீளம், 50 முழ அகலம், 30 முழ உயரம், இந்த ரேஷியோவில் தான் கப்பல் செய்கிறாங்க. ஆக கிட்டத்தட்ட 150 நாள் தண்ணீர் கட்டி நின்றது. இதுபோல் இன்றைக்கு இந்த மார்ச்சில் ஆரம்பித்த இந்த கொரோனா வாதை கிட்டத்தட்ட 5 மாதங்கள் கடந்து விட்டது. 150 நாட்கள், 6வது மாதம் காணப்போகிறோம். வாதை நிறுத்தப்படலாம். 150வது நாளிலே தண்ணீர் வடிந்தது. கர்த்தர் நோவாவை நினைத்தார், பேழையை திறந்தார். உடனே அவர்கள் ஸ்தோத்திர பலிகளை செலுத்தினார்கள்.
ஆக இந்த நாட்களிலே செய்தியின் தலைப்பின்படி அந்த ஜலப்பிரவாகம் வருவதற்கு முன்பதாக நோவாவின் மூலமாக கர்த்தர் எச்சரிப்பை கொடுத்தார். ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏற்றுக்கொண்ட 8 பேரும் மற்ற சேர்த்து வைத்த பொருட்கள், மிருக ஜீவன்கள், பறவைகள், எல்லாம் காப்பாற்றப்பட்டது. ஆனால் பரிகசித்தவர்கள், அலட்சியப்படுத்தினவர்கள் மாண்டு போனார்கள். அப்பொழுதும் தேவன் அந்த மாண்டு போனவருக்காக மனஸ்தாபப்பட்டு வானவில்லை உடன்படிக்கையாக வைத்து இனிமேல் ஜலப்பிரளயத்தை அழிக்க மாட்டேன் என்றார். நோவாவோடு உடன்படிக்கை செய்தார். ஸோ தேவன் நியாயத்திற்கு முன்பதாக எச்சரிப்பை அனுப்புகிறார். எப்படி எசேக்கியா ராஜாவுக்கு வரப்போகிற காரியத்தை முன்னதாக அறிவித்த உடனே அவன் மனம் பதறி அழுது தேவ சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணின பொழுது கர்த்தர் கேட்டு மனம் மாறினார். ஆயுசு நாட்களை 15 வருஷம் கூட்டி கொடுத்தார். ஆம், சோதோம் கொமோரா காலத்தில் அந்த ஜனங்களுடைய பாவம் பரத்துக்கு எட்டினது. நான் அதை அழிக்கப் போகிறேன் என்று திட்டுத்திப்பு என்று தேவன் வந்து அழித்து விடவில்லை. உடனே தன் சிநேகிதனாகிய ஆபிரகாமோடு பேசினார். நான் சோதோம் கொமோராவை அழிக்கப் போகிறேன் என்று. உடனே ஆபிரகாம் தரப்பில் நின்றான். 50 நீதிமான்கள் நிமித்தமாக அழிப்பீரோ என்று கேட்டான். இல்லை என்று சொன்னார். 40, 30, 20 பேச துணிந்தேன். 10 என்று சொன்னான். 10 நீதிமான்கள் நிமித்தமாக நான் இந்த பூமியை அழிப்பதில்லை என்று அவர் சொன்னார். அங்கே 10 நீதிமான்கள் இல்லை. நோவா காலத்திலே பார்த்தது போல இங்கே லோத்தின் காலத்திலே லோத்து மனைவி 2 பெண் பிள்ளைகள், வேறு நீதிமான்கள் இல்லை. ஸோ அவர்கள் 4 பேர் தான் இருந்தார்கள். 10 நீதிமான்கள் என்று கேட்டிருந்தான். அங்கே இல்லை. ஆக நீதிமான்கள் இல்லாததினாலே தேவன் என்ன செய்தார்? நீதிமான்களை வெளியே எடுத்து விட்டு அழித்து விட்டார். ஸோ அவர் நியாய தீர்ப்பு கொடுப்பதற்கு முன்பதாக எச்சரிப்பை கொடுத்தார். முன்னதாக தெரிவித்தார், அறிவித்தார். உடனே ஆபிரகாம் திறப்பிலே நின்றான். அப்பொழுதும் கூட இந்த லோத்து சூழ்நிலை நிமித்தமாக இடமாற்றத்தை கேட்டான். அதற்கும் தேவன் இறங்கினார். நீ போய் சேரும் மட்டும் நான் இந்த பூமியை அழிக்க மாட்டேன் என்று சொல்லி அவன் போய் சேரும் மட்டும், சேர்வா என்கிற இடத்திலே போய் சேரும் மட்டும், சம பூமியில் எங்கும் நில்லாதே என்று கட்டளை கொடுத்தார். திரும்பி பார்க்காதே என்று கட்டளை கொடுத்தார். லோத்தின் மனைவி திரும்பி பார்த்தாள், உப்பு தூணாய் போனாள். அதற்கு பிற்பாடும் ஆயுசு நாட்கள் கூட்டி கொடுக்கப்பட்ட பொழுது தேவன் நமக்கு ஒன்று காலத்தை நியமித்திருக்கிறார். அதை நாம் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த பரிசுத்தத்தோடு நாம் கடந்து சென்று விடுவோம். ஆனால் நாம ஆசைப்பட்டு சுயமாக நாம் கேட்கும் பொழுது அதனுடைய நாட்கள் பின்மாற்றமான நாட்களாய் போய்விடும். இந்த எசேக்கியா ராஜா உத்தமமாயிருந்து அப்படியே அவர் அழைத்த நேரம் சென்றிருப்பானேயாகில் அந்த உத்தமத்தோடு அவன் கடந்து சென்றிருப்பான். ஆனால் அவனுக்கு கூட்டி கிடைக்கப்பட்ட அந்த 15 வருஷங்களிலே அவன் பின்மாற்றமாகி போனான். பெருமை நிமித்தமாக அந்நிய தேசத்தானுக்கு தன்னுடைய உடைமைகள் எல்லாம் காட்டிவிட்டான். ஏசாயா கேட்டான், ஒன்று விடாமல் காட்டிவிட்டாயா? ஆமாம், ஒன்று விடாமல் எல்லாம் கொள்ளையடிக்கப்படும் என்று சொன்னான். இது ஒரு பின்மாற்றமான வாழ்க்கை. தேவன் நமக்கு நியமித்திருக்கிற நாட்கள் முன்பதாக நாம் சுதாரித்துக் கொண்டு உத்தமமாய் எச்சரிப்பாய் வாழ்ந்திருப்போமே ஆகில் நாம் நியாயத்திற்கு தப்பிக்கொள்வோம். இந்த சோதோம் கொமோராவிலே நடந்த அந்த நிகழ்ச்சியிலே கூட லோத்து மனைவி பிள்ளைகள் சேர்வார் என்ற தேசம் சேரு மட்டும் நான் ஒன்றும் இங்கு தீங்கு செய்வதில்லை என்று அவருக்கு வாக்கு கொடுத்தார். அதுபோல் அவர்கள் சேர்ந்தார்கள். ஆனால் திரும்பி பார்க்க கூடாது என்று சொல்லியிருந்தார். லோத்தின் மனைவி திரும்பி பார்த்து உப்பு தூணானாள். அதற்கு பிற்பாடு அவருடைய பிள்ளைகள் சூழ்நிலையை பார்த்து தகாத முடிவெடுத்து சோரம் போனார்கள். அது நிமித்தமாக அம்மோனியர், மோவாபியர் சந்ததி, தேவனுக்கு பிரியமில்லாத அருவருப்பான சந்ததி. ஆக தேவன் நியாய தீர்ப்பை கொண்டு வருவதற்கு முன்பதாக அங்கே அவர்களுக்கு ஒரு எச்சரிப்பை கொடுத்தார். கர்த்தர் நம்மை நேசிக்கிறபடியினாலே நாம் பாவத்தோடு முடிந்துவிடக்கூடாது என்பதற்காக அறிக்கை செய்து உத்தமமாய் கடந்து வர வேண்டும் என்பதற்காகவே தேவன் அப்படி செய்கிறார். அடுத்து பாருங்கள், நினிவே பட்டணத்துடைய
பாவத்தை சுட்டி காட்டுவதற்காக யோனா தீர்க்கதரிசியை தேவன் அனுப்பினார். தீர்க்கதரிசியோ துரிதமாய் செயல்பட வேண்டிய அந்த தீர்க்கதரிசி நினிவேக்கு போகாமல் தர்சீசுக்கு கப்பல் ஏறினான். மாத்திரமல்ல, போய் அடித்தட்டிலே தூங்கிவிட்டான். கர்த்தருடைய காரியம் நிறைவேற தடை. நினிவேயை அழிக்கப் போகிறேன் என்று கர்த்தர் நியாய தீர்ப்பை கொண்டு வரப் போகிறேன் என்பதற்கு அடையாளமாக, முன்னறிவிப்பாக அங்கே ஒரு எச்சரிப்பை யோனாவின் மூலமாக சொல்ல சொன்னார். யோனாவோ காலம் கடத்தினான். ஆகையினாலே கப்பலிலே சென்றான். புயல் அடிக்கிறது, பொருட்கள் விரயமாகிறது, அநேகருடைய பிரயாணங்கள் தடைபடுகிறது, அநேகருக்கு பாதிப்பாகிறது. ஒரு தனி மனிதனுடைய காரியத்தினாலே அநேகருக்கு பாதிப்பு. எல்லாரும் ஆபத்து காலத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுவது போல எல்லாரும் அவரவர்கள் தெய்வங்களை வேண்டிக் கொண்டார்கள், சுவாமிகளை வேண்டிக் கொண்டார்கள். இங்கே பார்த்தால் அவன் தூங்கிக் கொண்டிருக்கான். நம்மில் யார் காரணம் என்று சீட்டு போட்டு பார்க்கிற பொழுது சீட்டு யோனாவின் பேருக்கு விழுந்தது. அவனை பார்த்தா அவன் அடிக்கட்டில் தூங்கிட்டு இருக்கிறான். அவனை போய் தட்டி, எழும்பு எழும்பு எழும்பு, உன் தேவனை வேண்டிக் கொள் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் தீர்க்கதரிசி அல்லவா, மறைமுறைகள் வெளிப்படுத்தப்படுகிறது அல்லவா, தெரிந்து கொண்டான். என்னால் தான் இந்த காரியம். யாராவது ஒத்துக்கிடுவாங்களா? என்னால் தான் இந்த பாதிப்பு வந்துச்சுன்னு சொல்லி யாராவது உண்மையை சுட்டி காட்டினா ஒத்துக்கிடுவாங்களா? ஒத்துக்கொள்ளவே மாட்டான். ஆனால் அவன் சொல்லுகிறான், இது என்னுடைய காரியம்தான், நான் தான் காரணம், என்னையை தூக்கி கடலில் போடுங்க, எல்லாம் சரியாயிடும் அப்படிங்கான். ஸோ தன்னை தூக்கி கடலில் போடுறதுக்கு அவனே கோர்க்கிறான். குற்றமே செஞ்சுருந்தாலும் யாரும் ஒத்துக்கிட மாட்டாங்க, சமாளிப்பாங்க. ஆனால் இவன் அந்த இடத்துல ஒரு ஸ்பெஷல் கேரக்டர். உணர்கிறான், ஒத்துக்கொள்கிறான், தன்னை விடுதலைக்கு ஒப்புக் கொடுக்கிறான். அவர்களுடைய மற்ற சூழலின் விடுதலைக்காக உடனே அங்கு தேவன் ஆயத்தப்படுத்தி இருந்தார். ஏதோ ஒரு இயற்கையான ஒரு மீன் அவனை விழுங்கி இருந்தால் அது டைஜஸ்ட் ஆகி போயிருக்கும். ஆனால் தேவன் ஆயத்தப்படுத்தி வைத்த மீன் அவனை விழுங்கினபடியினாலே அது 3 நாட்களாக சாப்பிடாம ஃபாஸ்டிங்கோடு அவனை கொண்டு போய் நினிவேல போய் கக்குது. பாருங்கள், இவனோ நான் சொன்ன மாதிரி நடக்காமல் போயிட்டுனா எல்லாரும் என்னைய தப்பாக நினைப்பாங்களே. என்றைக்குமே தீர்க்கதரிசி சொன்னவுடன் நடக்காதபடியினாலே அவர்களுக்கு அங்கு மதிப்பு இருக்காது. ஆனால் நிறைவேறும் பொழுது தீர்க்கதரிசி நிரூபிக்கப்படுவான். ஆக இந்த யோனா நினிவேல போய் சொல்லுகிறான். உடனே அங்கே பார்த்தீங்கன்னா மிருக ஜீவங்கள் முதற்கொண்டு உபவாசம் இருந்தார்கள். 40 நாள் குறிக்கப்பட்டிருந்துச்சு. நோவா பேழை 150 நாளிலே விடுதலையாச்சு மக்களுக்கு. இங்கே 40 நாள் குறிக்கப்பட்டிருந்துச்சு. இவர் உடனே உபவாசம் இருந்து ரெட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்தார்கள். மிருக ஜீவன்கள் முதலாய் உபவாசம், ஃபாஸ்டிங். தேவன் இறங்கினார், மனம் இறங்கினார். இவனோ ஒரு ஆமனுக்கு செடிக்காக பரிதவித்துக் கொண்டிருந்தான். இடைப்பாறுதல் வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் செய்தது. 1,20,000 நினிவே மக்களுக்காக நான் பரிதவியாமல் இருப்பேனோ என்று தேவன் அங்கலாய்த்தார். அந்த பட்டணம் தப்பித்தது. எப்படி? ஜனங்களுடைய மனம் திரும்புதல். ஸோ வாதைகள் நிறுத்தப்படுவதற்கு, நியாய தீர்ப்பு நிறுத்தப்படுவதற்கு ஒரே ஒரு வழி மனம் திரும்புதலே. கர்த்தர் அழிவுக்கு முன்பதாக, அக்கிரமமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறவருடைய அழிவுக்கு முன்பதாக அவர்கள் மனம் திரும்பும்படிக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார், ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். புதிய ஏற்பாட்டில் பாருங்க, யோவான் ஸ்நானகன் ஏரோது, நீ செய்கிறது சரியில்லை, சகோதரனுடைய மனைவியை வைத்துக் கொண்டிருக்கிறது சரியில்லை என்று சொல்லி அங்கே எச்சரிப்பு கொடுத்தான். இல்லை, அவன் மனம் திரும்பவில்லை. மாத்திரமல்ல, தன்னுடைய சலோமியினுடைய நடனத்திலே மயங்கி என்ன வேண்டும் கேள், ராஜ்யத்தில் பாதி மட்டும் தருகிறேன் என்று வாக்குரைத்து அங்கே ஒரு பெரிய ஒரு தகாத ஒரு வாக்கை நிறைவேற்றி யோவான் ஸ்நானனுடைய தலை போனது. அவன் தன்னை தேவன் என்று ஜனங்கள் ஆராதிக்கும் பொழுது தேவன் கர்த்தர் என்பதை உணராமல் அந்த மகிமையை அவன் தேடினபடினாலே அவன் புழுபுழுத்து செத்தான் என்று பார்க்கிறோம். ஸோ நியாய தீர்ப்புக்கு முன்பதாக எச்சரிப்பு கடந்து வரும். எச்சரிப்பை சுதாரித்துக் கொள்கிறவர்கள் தப்பித்துக் கொள்வார்கள். நோவா கர்த்தருடைய கட்டளையை எச்சரிப்பாக சுதாரித்து கொண்டு
ஜலப்பிரளயத்துக்கு தப்பினான். அவருடைய சந்ததி தான் சேம், காம், யாப்பேத். நாம் எல்லாம் அதிலிருந்து வந்தவர்கள் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதை பாருங்கள், ஒரு சகோதரிக்கு சுகவீனமாக இருக்கும் பொழுது கர்த்தர் ஒரு ஊழியக்காரர் போய் அவருக்கு செபிக்கிறார். சோமாயிடுச்சு. தரிசனம் பார்த்தா சாட்சாட் அப்படி நடக்கும். தரிசனம் கிடைக்கல அப்படின்னா பொதுவான ஆசீர்வாதத்துக்காக ஜெபம் பண்ணி விட்ருங்க. தரிசனத்தை பார்த்தீங்க அப்படின்னா சாட்சாட் நடக்கும். ஸோ அந்த மகள் சுகம் பெற்று விட்டால், தரிசனம் பார்த்தாச்சு. ஒரு வாரம் கழித்து மறுபடியுமாக அந்த மகள் மரித்து போனாள். உடனே ஊழியக்காரன் கர்த்தரை நோக்கி கதறுகிறார். என்ன ஆண்டவரே, நீங்கள் காட்டினீங்கல்ல, அதுபடி கரெக்டாக இருந்துச்சுல்ல, அதுதானே நான் சொன்னேன். அவங்க எப்படி மறிக்கலாம்? எனக்கு இதுக்கு நீங்கள் பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி, அதுக்கு நீங்கள் கடன் பட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கர்த்தரை நோக்கி சாடுறார். அப்போ தான் கர்த்தர் ஒரு தரிசனத்தை மறுபடி காட்டுறார். சில ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு நீர்நிலையிலே, ஆற்றங்கரையிலே அந்த மகள் விழுந்து மரண தருவாய். அதிலிருந்து செயற்கையான மூச்சு கருவிகளை வைத்து அவள் அங்கு காப்பாற்றப்பட்டாள். அப்பொழுது அவள் பியூராக இருந்தாள். பியூராக ஆக வேண்டும் என்பதற்காக கர்த்தர் அந்த மகளுக்கு என்ன செய்தார்? அந்த தருணத்தை நீட்டி கொடுத்தார். அதற்கு பிற்பாடு மறுபடியுமாக இந்த இக்கட்டான மரண தருவாய்க்கு வரும் பொழுது அவள் ஊழியக்காரரை அழைத்தால், ஜெபிக்கப்பட்டது. நீ இந்த காரியமெல்லாம் செய்து ஆயா என்று கேட்கப்பட்டது. அவள் ஒத்துக்கொண்டாள். அப்பொழுது நான் இனி கிறிஸ்துவுக்காக வாழ்வேன், நான் அவருடைய வீட்டுக்கு போகிறேன் என்று சொல்லி தெளிவாக அறிக்கை செய்து தன்னை ஒப்புக் கொடுத்தால் நான் எடுத்துக்கொண்டேன். ஸோ கர்த்தர் நம்மை பூரணமாக்கி எடுத்துக்கொள்ள சித்தமாக இருக்கிறார். நாம் சரியில்லாமல் இருக்கும் பொழுது நமக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். நாம் அதில் சுதாரித்து கொண்டால் தப்பித்துக் கொள்வோம். இதுதான் காரியம். ஆண்டவரே, நான் உம்மிடத்தில் கேட்ட தவறான கேள்விக்காக என்ன மன்னிச்சிருங்கப்பா என்று சொல்லி அந்த ஊழியக்காரர் தேவனோடு ஒப்புரவானார். அவருக்கு சித்தம். அவர் தான் நமக்கு, நாம தான் அவருக்கு கடன்பட்டிருக்கோமே தவிர அவர் நமக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. அவர் ஏக சக்கராதிபதி, ஏகாதிபத்தியம் உள்ளவர், ராஜாதிபத்தியம் உள்ளவர். அவர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பிரியமானவர்களே, நியாயத்தீர்ப்பு வருவதற்கு முன்பதாக எச்சரிப்பை தேவன் கொடுக்கிறார். எப்படியாவது திருந்த வேண்டும் என்பதற்காக. ஆனுவல் எக்ஸாமுக்கு முன்னதாக சில டேம் டெஸ்ட்லாம் வைப்பாங்க இல்லையா, மிட் டேம் டெஸ்ட். ஆமாம், அதுதான் நியாயத்தீர்ப்பு. ஆனுவல் எக்ஸாம் தான் நியாயத்தீர்ப்பு. அதுக்கு முன்பதாக சில டெஸ்ட்லாம் இருக்கும், சில டேம் டெஸ்ட்லாம் இருக்கும். கிளாஸ் டெஸ்ட்டு, டேம் டெஸ்ட்டு, மிட் டேம் டெஸ்ட்லாம் சொல்கிறோம் இல்லையா. ஆமாம், இதெல்லாம் நம்ம சுதாரித்து கொள்ளணும். அந்த டெஸ்ட்டில் நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம் என்ன நிலைமையில் இருக்கும் அப்படின்னு சொல்லி. உடனே நம்ம இதெல்லாம் நமக்கு அட்டன் பண்ண முடியாமல் இருந்துச்சோ அதெல்லாம் மறுபடியும் என்ன செய்யணும், நல்லா மாற்றிக்கிடணும். ஸோ நியாய தீர்ப்புக்கு தப்ப ஒரே வழி மனம் திரும்புதலே. ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நன்றி. ஸோ மனம் திரும்பக்கூடிய ஒரு காரியம் இன்றைக்கு உலகத்திலே, உலகம் முழுவதிலும் பாதிக்கப்பட்டிருக்கிற இந்த வாதை, இந்த கொரோனா வைரஸ் வாதை, இது நியாய தீர்ப்பு என்று நினைக்க தோன்றுகிறது. ஏன்னா ஒருவன் மரணத்துக்கு முன்பதாக எப்படியாவது தேவனால் எச்சரிப்பு பெறுவான். மரணத்துக்கு முன்பதாக தேவனால் எச்சரிப்பு பெறுவான். மரணத்துக்கு முன்பதாக தேவன் அந்த காரியத்தை செய்கிறார். ஆனால் அதை அசட்டை பண்ணுகிறவர்களே மரணத்தை சந்திக்கிறார்கள். ஒருவேளை அப்போ நியாயத்தீர்ப்புக்கு முன்பதாக தான் எச்சரிப்புக்கு பிறகு நடக்கக்கூடிய நியாயத்தீர்ப்பில் தான் அழிவு. ஆனால் இன்றைக்கு அழிந்து கொண்டிருக்கிறதை பார்க்கும் பொழுது இது எச்சரிப்பா இல்லை நியாயத்தீர்ப்பா என்று எண்ண தோன்றுகிறது. நாம் எச்சரிப்பின் காலத்தை கடந்து விட்டோமோ, இது நியாயத்தீர்ப்பின் காலமாக ஆகிவிட்டதோ என்று எண்ண தோன்றுகிறது. அப்படி இழப்புகள், அநேக மரணங்கள். ஆகையினால ஒருவேளை இந்த காரியம் ஒருத்தருக்கு நியாய தீர்ப்பாகவும் இன்னொருத்தருக்கு எச்சரிப்பாகவும் கூட இருக்கலாம். ஒருவேளை இது எச்சரிப்பாக இருக்குமானால் சுதாரித்துக் கொள்வோம். இனி வரும் காலம் கொஞ்சம், அறுவடை ஆட்களும் பஞ்சம். இனி வரும் காலம் கொஞ்சம், அறுவடை ஆட்களும் பஞ்சம். கிருபையின் ஆட்களை நினைத்து
வருகைக்கு ஆயத்தப்படுத்து, கிருபையின் நாட்களை நினைத்து வருகைக்கு ஆயத்தப்படுத்து. மகிமையின் ராஜா இயேசு, மகிழ்வாய் அவருடன் பேசு. உத்தம இருதயத்தோடு நீ எப்பொழுதும் உறவாடு. உத்தம இருதயத்தோடு நீ எப்பொழுதும் உறவாடு. மகிமையின் ராஜா இயேசு, மகிழ்வாய் அவருடன் பேசு. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசுவே, நீர் எங்களை நேசிக்கிறபடியினாலே, நான் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார் என்று ரோமர் 5:8 வாசிக்கிறோம். அதே ரோமர் 5:5 மேலும் நமக்கு அருளப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது என்று பார்க்கிறோம். ஆக இந்த எச்சரிப்பின் நாட்களுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த கிருபையின் நாட்கள் நீடிக்கப்பட்டிருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா, சுதாரிக்க இருதயத்தை தாங்க. நியாய தீர்ப்புக்கு தப்ப ஒரே வழி மனம் திரும்புதலே. கர்த்தாவே, இந்த மனம் திரும்புகிற பக்குவத்தை தாங்க. தன் நிலை உணரக்கூடிய, அறிக்கை செய்யக்கூடிய அப்பா பக்குவத்தை தாங்க ராஜா. ஒரு கூட்ட ஆத்துமக்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, ராஜா ஆபிரகாம் திறப்பில் நின்றான். நோவா கர்த்தருடைய கட்டளையை எச்சரிப்பாய் பெற்றுக்கொண்டு சுதாரித்து கொண்டான். தகப்பனே ராஜா, அப்பா தகப்பனே, லோத்தின் நாட்களிலும் அப்படியே கர்த்தாவே சுதாரித்தவர்கள் எல்லாம் தப்பித்தார்கள். தகப்பனே, கட்டளையை மீறினவர்கள், அலட்சிய மனிதர்கள் எல்லாம் அழிந்து போனார்கள். தகப்பனே கர்த்தாவே, உமக்கு நன்றி இயேசு சுவாமி, உமக்கு நன்றி இயேசு சுவாமி. தகப்பன் இறங்கி உதவி செய்ய ராஜா. இந்த எச்சரிப்பை நாங்கள் சுதாரிப்பாய் பெற்றுக்கொள்ள வேணும் கர்த்தாவே. இந்த நாட்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்பாய், நடக்கக்கூடிய இந்த வாதை கொரோனாவில் லட்சக்கணக்கான ஆத்துமாக்கள் கடந்து போனார்கள். தகப்பனே கர்த்தாவே, இது வாதையா தகப்பனே, இது எச்சரிப்பா இல்லை நியாய தீர்ப்பா என்று சந்தேகமாக இருக்கிறதப்பா. தகப்பனே, ஒருவேளை இது நியாய தீர்ப்பா இருக்குமானால் காலம் கடந்து விட்டதப்பா. தகப்பனே கர்த்தாவே, உபத்திரவத்தின் காலத்துக்குள்ளே, தகப்பனே மகா உபத்திரவத்தின் காலத்துக்குள்ளே அப்பா, மனவாட்டியை அழைக்கப்பட்டவள் செல்ல போவதில்லை. தகப்பனே, அவள் எடுத்துக்கொள்ளப்படுவாள். தகப்பனே, முத்திரைக்குரிய எல்லா அடையாளங்களும் கர்த்தாவே அப்பா, முத்திரைக்குரிய அந்தி கிறிஸ்துவனுடைய முத்திரைக்குரிய எல்லா அடையாளங்களும் அதற்கு எல்லாம் சாதகமாய் நடந்து கொண்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியின் முத்திரையை பெற்றவர்கள் மேல் அந்தி கிறிஸ்துவின் முத்திரையை பதிக்க முடியாது. அப்படி நிர்பந்தப்படுத்தும் பட்சத்தில் அவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள், காணப்படாமல் போவார்கள். தகப்பனே ராஜா ரபல ஷமர துரபல ரபுதரி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி இயேசு சுவாமி. அப்பா, பரிசுத்தாவின் முத்திரையை பெற்றுக்கொள்ளணும், பரிசுத்தாவின் முத்திரையை பெற்றுக்கொள்ளணும், சுதாரிப்பை பெற்றுக்கொள்ளணும், எச்சரிப்பை பெற்றுக்கொள்ளணும். கர்த்தாவே, மனம் திரும்பணும். கர்த்தர் உதவி செய்யுங்க ராஜா. அபிஷேகத்தால் நிரப்புவீராக. பரிசுத்தாவின் முத்திரை ஒவ்வொரு மேலும் எழுவதாக ராஜா. ஜனங்களுடைய அப்பா அக்கிரமத்துக்காக கண்ணீர் விட்டு அழுகிறவர்கள் நெற்றிகளில் நமக்கு ஞாபக குறியீடு என்று சொன்னீரே தூதனை கொண்டே. அப்பா அப்பா, குறியிடப்பட்டவர்கள் எல்லாம் தப்பினார்கள் சங்காரத்துக்கு என்று வாசிக்கிறபடி தகப்பனே, ஞாபக குறியிடும் தகப்பனே. அப்பா, பரிசுத்தாவினுடைய முத்திரையை தாரும், பரிசுத்தாவினுடைய முத்திரையை தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி இயேசு சுவாமி, நன்றி இயேசு சுவாமி. கர்த்தர் இறங்கி உதவி செய்யுங்க, கர்த்தர் இறங்கி உதவி செய்யுங்க. எங்களை கண்ணோக்கி பாருங்க, எங்கள் பாவங்களெல்லாம் மன்னிங்க அப்பா. எங்களுக்கு மனம் திரும்பக்கூடிய பாக்கியத்தை கொடுங்க தகப்பனே. இன்னும் நிர்விசாரமாய் வாழாதபடிக்கு, ஏனோ தானோ எங்கோ நடக்கிறது என்று எண்ணாதபடிக்கு தகப்பனே, அது அருகாமையில் வந்து விட்டது, அது அருகாமையில் வந்து விட்டது, அது சொந்தங்களுக்குள் வந்து விட்டது தகப்பனே. கர்த்தர் இறங்கி உதவி செய்யுங்க. இதற்காக பிரயாசப்படுகிற அப்பா, இதற்காக எச்சரிப்பை கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் கர்த்தர் நிறுவி தரலும், ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் கர்த்தர் நிறுவி தரலும். கர்த்தர் இறங்கி உதவி செய்வீராக, கர்த்தர் இறங்கி உதவி செய்வீராக ராஜா. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. தகப்பன் இறங்கி உதவி செய்யுங்க. வார்த்தையால் அபிஷேகங்க தகப்பனே, வார்த்தையால் அபிஷேகங்க தகப்பனே. அப்பா, உமக்கு நன்றி இயேசு சுவாமி, உமக்கு நன்றி இயேசு சுவாமி, உமக்கு நன்றி இயேசு சுவாமி. தீர்க்க தரிசனங்கள் நிரூபிக்கப்படணும் கர்த்தாவே. அந்த நாட்களில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
அப்பா இதற்காக தகப்பனே ஜெபித்த உழைத்த கொடுத்த ஒவ்வொருக்காகவுமே ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. ஆசீர்வதியும் பலப்படுத்தும் காத்துக்கொள்ளும். வார்த்தையால் அபிஷேகம் தகப்பனே. அப்பா வேத வசனம் ஸ்டால்களில் கிடைக்கும்ப்பா. வேத வசனம் கேட்டு கிடைக்காத பஞ்சம் அனுப்புவேன் என்று சொன்னது போல இன்று கர்த்தாவே ராஜா அநேகர் உம்மை அறிந்து கொள்ள வேணும். வசனங்கள் பா பா ஒவ்வொரு செவிகளிலும் உனக்கு அந்த அடையணும் கர்த்தாவே. ஒவ்வொரு ஆத்துமாக்களும் ரட்சிக்கப்படணும்ப்பா. தகப்பனே அழிந்து போவது உமக்கு பிரியமல்ல, மனம் திரும்பி பிழைப்பதல்லவோ எனக்கு பிரியம் என்று சொன்னீங்களே. தகப்பனே மனம் திரும்புகிற இருதயத்தை கொடுங்க ராஜா. அப்பா இந்த எச்சரிப்புகளை சுதாரித்து பெற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே. கர்த்தர் உதவி செய்யுங்க ராஜா. நியாய தீர்ப்புக்கு முந்திக் கொள்ள வேணும் ஆண்டவரே. அப்பா நியாய தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலம் என்று வேதம் சொல்லுகிறதே. அப்பா பா நீதிமான்களே அரிதானால் பாவிகளும் துன்மார்க்கரும் எங்கே நிற்பார்கள் என்று பார்க்கிறோமே. கர்த்தாவே உதவி செய்யும். வார்த்தையால் அபிஷேகம் தகப்படே. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாகப்பா. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக பா. வார்த்தையால் அபிஷேகம் தகப்பனே. எல்லாரையும் அக்கறையில் பார்க்கணும்ப்பா. எல்லாரையும் அக்கறையில் பார்க்கணும்ப்பா. கர்த்தாவே எல்லாரையும் அக்கறையில் பார்க்கணும். கர்த்தர் உதவி செய்யுங்க ராஜா. நன்றி இயேசு சுவாமி. நன்றி. உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அப்பிரயோஜனமான ஊழியக்காரன் கடமை மாத்திரம் செய்கிறேன். கிரியை செய்கிற கர்த்தர் நீர் துதிகன மகிமையில் உமக்கே செத்துறப்பா. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளவே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க செய்து உங்கள் மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். கர்த்தருடைய நாமத்தினாலே. காட்